வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் 2026 ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி பயிற்சியாகக்கூடிய கடகத்தில் அமரக்கூடிய உச்சகுருவினால் மிதுன ராசி நண்பர்களுக்கு என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். மிதுனத்தை பொறுத்தவரை கடந்த ஆண்டு முழுவதும் ஜென்மத்தில் உள்ள குரு கிரகம் நார்மலான ஜென்ம குருவாக மட்டுமில்லாமல் அவரே பாதகாதிபதியாகவும் ஒரு ஆதிபத்திய தோஷத்தை கொண்டவராகவும் ஒரு நிறைய குழப்பங்களை திருமண வாழ்வில் சிலருக்கு, தொழில் ரீதியிலான விஷயங்களில் சிலருக்கு கொடுத்திருக்க வாய்ப்பாக இருந்திருக்கும். இப்பொழுது அவர் ஜென்ம ராசியிலிருந்து நகர்ந்து அடுத்த வீடாகிய 2ஆம் வீடு கடக ராசியில் அவர் உச்சம் பெற போகிறார். ஸோ கண்டிப்பாக இது ஒரு என்னை பொறுத்தவரை ரிலேஷன்ஷிப் வகையில் எல்லாவற்றிலுமே சற்று பொறுமையாக இருப்பது ஒரு பாதுகாப்பு அப்படின்னு நான் முதலில் சொல்ல ஆரம்பிக்க நினைக்கிறேன். இது பொருளாதாரத்திற்கு ஒரு நல்ல நிலையாக குருவினுடைய கோச்சாரம் 2இல் இருந்தாலும் இது 7ஆம் வீடாகிய அந்த மூலத்திரிகோண வீட்டை பலவீனப்படுத்துவதனால் திருமண வாழ்வில் ஒரு பெரிய பின்னடைவாக மிதுன ராசிக்கு ஏற்பட வாய்ப்பாக மாறலாம். எல்லோருக்கும் நடக்காது அப்படின்னு சொன்னாலும் இந்த கோச்சாரம் மட்டுமே அதற்கு தகுதியாக இருக்கிறது. தசாபுத்தி வேலை செய்தால் குரு திசை நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பிரிந்து விடக்கூடிய அபாயம், இல்லைனா ஓரளவிற்கு திருமண வாழ்க்கையை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய தசாபுத்தி நடந்தால் பிரச்சனைகளோடு வாக்குவாதமாக முடிந்து விடக்கூடிய ஒரு நிலையாகவும் இது மாறும். 7ஆம் வீட்டை தொல்லை பண்ணக்கூடிய குரு கிரகமாக அவர் இருப்பதனால் திடீர்னு ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்கு கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் பிரேக்கப் ஏற்படலாம். ஸோ குழந்தைகளோடு கூட நீங்கள் மிதுன ராசியில் வீட்டில் இருக்காங்கன்னா அவங்கள நிறைய மோட்டிவேட் பண்ணுவது இந்த குருவினுடைய 2ஆம் வீட்டு அமர்வு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். ஸோ 2இல் இருக்கக்கூடிய குரு கிரகம் பார்க்கக்கூடிய பார்வை பெறக்கூடிய வீடுகள் விருச்சிகமாகிய உங்களுடைய 6ஆம் வீடு, மகரமாகிய உங்களுடைய 8ஆம் வீடு, உங்களுடைய 10ஆம் வீடாகிய மீன வீடு. ஸோ இதில் 6, 8, 2 வீடுகளும் குருவினுடைய பார்வையினால் எக்ஸ்பான்ஷனை அடைவது, இது ஒரு ஆஸ்பீஷியஸ்னஸ் இல்லாத ஒரு 6, 8ஐ குரு விரிவாக்கம் செய்வது கண்டிப்பாக திருமண வாழ்வில் 6ஆம் வீட்டிற்கு பலம் அதிகரிக்கும் பொழுது திருமண வாழ்வு ரொம்ப பலவீனமாக இருக்கும். 8ஆம் வீட்டை பார்ப்பதனால் உங்களுடைய வாக்கின் மூலியமாகவே பிரச்சனைகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். குழப்பங்கள், அலைச்சல்கள், அவமானங்கள், இழப்புகளை நீங்கள் தேவையில்லாத பேச்சினால் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நிலையினால் குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை வராமல் நீங்கள் செயல்பட முடிந்தவரை பாதுகாப்பாக இருப்பது நன்மையை கொடுக்கும். 10ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு கிரகமும் இந்த 6, 8, 10 கூடிய குருவின் பார்வை பணி ரீதியிலான வளர்ச்சிகள் ரொம்ப பிரமாதமான ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ ஒரே ஒரு நன்மையான பலன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இது உத்தியோகத்திற்கு ரொம்ப சிறப்பான நல்ல ஒரு நிலை. வேறு உத்தியோகம் மாறிக்கொள்வது, நிறைய பிரயாணங்களை சூஸ் பண்ணுவது, நீங்கள் நிறைய ப்ரொடக்டிவாக நல்ல ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இதை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். மற்றபடி ரிலேஷன்ஷிப் வகையிலும் ரொம்ப நிதானமாக இருப்பது, குடும்ப வாழ்க்கைக்கு அதிக கவனம் கொடுப்பது, உணவின் மூலியமாக ஆரோக்கியத்தை ரொம்ப அக்கறையுடன் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக இதை புரிந்து கொள்வது, இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஒரு கவனமான பலன்களிலேயே நெகட்டிவ் பலன் போலவே இருப்பதை நம்ம தவிர்க்க முடியாது. அக்டோபர் மாதம் வரை, ஜூன் 2 முதல் அக்டோபர் இறுதி வரை உங்களுடைய 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவாக இருப்பார். ஓரளவிற்கு அக்டோபர் இறுதிக்கு பிறகு குருவினுடைய மாற்றம் அதிசாரமாக சிம்ம ராசிக்கு வந்த பிறகு 7ஆம் வீட்டினுடைய பலம் ஓரளவிற்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணப்படும். அதுவரை சற்று திருமண வாழ்வில் அவசரப்பட்ட முடிவுகளை எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருப்பது அக்டோபர் வரை உங்களுக்கு உதவும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தினால் ரொம்ப வயதில் அதிகம் இருக்கக்கூடிய மிதுன ராசியுடைய வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா அதில் கூட உங்களுக்கு அக்டோபர் வரை நீங்கள் அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொண்டால் மட்டுமே ஓரளவிற்கு அவங்களுக்கு சரியான ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அக்டோபருக்கு பிறகு உங்களோட வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். ஸோ மிதுனத்திற்கு யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆர்குமெண்ட்ஸ்னால சில பிரச்சனைகள், பிரிவினை வரலாம். நீங்களே விரும்பி கோர்ட் கேஸ் போன்றவைக்கு நீங்கள் நிறைய லீகலாக போகக்கூடிய விஷயமாக நீங்களே முடிவெடுக்கலாம். ஸோ நீங்கள் நிறைய விஷயங்களில் பொறுமையாக இருப்பது, உங்களுக்கு தசாபுத்தி சுய ஜாதகம் பார்த்து கொண்டு நிறைய முடிவுகளை எடுப்பது மிதுனத்திற்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். கர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியுடைய அமர்வும் தொடர்ந்து உங்களுடைய 9இல் இருக்கக்கூடிய ராகுவும் ஒரு பெரிய சாதகம் இல்லாத ஒரு நிலை. இது மென்டல் கிளாரிட்டிக்காக இருந்தாலும் சரி, அதிர்ஷ்டத்திற்குமே சரி, ஒரு பெரிய நன்மை இல்லாத நிலை அப்படின்னே சொல்லலாம். ஆனால் பொருளாதாரம், உங்களுடைய ஜாப் ரிலேட்டடான உங்களோட உழைப்பிற்கு தகுந்த ஒரு வளர்ச்சி, பணம், பொருளாதாரம், உத்தியோகம், தொழில், இதுக்கெல்லாம் ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கும். ஆனால் கண்டிப்பாக திருமண வாழ்வில் அதிக நிதானமும் கவனமும் மிதுன ராசி தொடர்ந்து கடைபிடித்தாக வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இது இருக்கிறது.
மேலும் 3ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய குரு ஒரு 3 மாதங்கள் ரிலீஃப் கொடுத்தாலும் மீண்டும் அவர் அதிசாரம் முடிந்து வக்ரத்தில் பின்னோக்கி அவர் அதிசாரம் முடிந்து வக்ரகதியில் கடகத்தில் வந்து அமர்ந்து அவர் மீண்டும் இந்த பிரச்சனைகளை ஆன் அண்ட் ஆஃப் இந்த வருடம் முழுவதும் சில குடும்ப வாழ்க்கையில் நிறைய நீங்க விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு குரு பெயர்ச்சியாகவே அதிகம் இருக்கிறது. ஆனால் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு மேன்மை, நீண்ட நாள் விருப்பப்பட்ட ஒரு பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கலாம். நல்ல ஒரு சுய தொழில் ஆரம்பித்து நல்ல ஒரு அச்சீவ் பண்ணக்கூடிய பெரிய தொழிலாக எடுத்தவுடன் நீங்கள் வெற்றி பெறலாம். சில பேர் இந்த நெகட்டிவ் பலன்களை எல்லாம் அப்படியே தவிர்த்துட்டு ரொம்ப அழகாக அந்த மேலே சொன்ன உத்தியோகம், வருமானம், இந்த மாதிரியான சுகர் கோட்டட் பலன்களை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணுகிறார்கள். என்னை பொறுத்தவரை ஜோதிடத்தில் நன்மையான பலன்களை அனுபவிப்பதற்கு தயார் பண்ணிக்கொள்ளவே வேண்டாம். ஆனால் பிரச்சனைகள் வரும் பொழுது யாருமே இதை சொல்லலையே, எல்லாருமே ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்களே, ஆனால் திடீர்னு குடும்ப வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கே, இந்த அளவுக்கு திடீர்னு ரொம்ப டிராஸ்டிக்காக பிரிந்து விடலாம் அப்படிங்கிற அளவிற்கு நம்ம வாழ்க்கை துணை டென்ஷனாக இருக்காங்களே அப்படின்னு மிதுனம் சில பேர் நினைக்கலாம். ஏனென்றால் கிரக நிலை அப்படிதான் இருக்குது அப்படிங்கிறத மிதுனம் மறக்கக்கூடாது. ஸோ நம்ம எப்போவுமே இந்த பலன்களை தவிர்க்காமல் சொல்வதனால், என்னோட கமெண்ட்ஸில் கூட நீங்கள் எப்போவுமே நெகட்டிவ் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு சுகர் கோட்டட் பலன்கள் இங்கே கிடைக்காது, அதுக்கு நீங்கள் வேறு சேனல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு கூட நான் கமெண்ட்ஸில் பதில் சொல்லியிருக்கேன். ஸோ ஆன் த ஹோல் மிதுன ராசிக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய இயற்கையாகவே இவங்களுக்கு டிஃபால்ட்டாக குரு கிரகம் தான் எப்போவுமே ஒரு பாதகாதிபதி அப்படிங்கிறதை நம்ம மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. ஒரு நல்ல குருவாக இருப்பவரிடம் நீங்கள் சரணாகதி பண்ணிக்கொண்டு அவரை ஆத்மார்த்தமாக ஒரு நல்ல குருவிடம் எப்பொழுதும் பிளெஸிங்ஸ் வாங்கி கொண்டே இருப்பது, அந்த குருவினுடைய ஸ்தலங்களுக்கு சென்று ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய பிரேயர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உதவும். இதுதான் மிதுன ராசிக்குடைய குரு பெயர்ச்சியினுடைய பலன்கள். குருவினுடைய பார்வையினால் ஆல்ரெடி 7ஆம் வீடு 2 முறை டேமேஜ் ஆனதனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்தால் ஓரளவிற்கு சரியாக சமாளிக்க முடியும் அப்படின்னு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உள்ள பலனாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது குருவினுடைய பார்வை உங்களுடைய எல்டர் சிப்ளிங், உங்களுக்கு நேர் மூத்த சகோதர வகையில் அவர்களோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் இல்லை அவங்களுக்கு திடீரென பின்னடைவு, செட்பேக்ஸ், ஏதாவது ஹெல்த் இல்லைன்னா ஃபேமிலி இஷ்யூஸில் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் மறக்கக்கூடாது. மகரத்தை பார்க்கக்கூடிய குருவினால் உங்களுடைய அதிர்ஷ்டஸ்தானமும் வேலை செய்யாத ஒரு பலனாக இருக்கலாம். ஸோ மிதுனத்தில் கூட இருக்கிறவங்க இந்த ஆண்டு ராகு கேது பரிகார ஸ்தலங்களுக்கு செல்வது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். 9இல் உள்ள ராகுவும் 8ஆம் வீட்டை விரிவாக்கம் செய்யக்கூடிய எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய குருவினால் 9 பாதிப்பதனால் இந்த 9ஆம் வீடாகிய கும்பராசி உங்களுக்கு உங்களோட குழந்தைகளுடைய ஆட்டிடியூடாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கே உங்களுடைய டெசிஷன் மேக்கிங், மனதில் இருக்கக்கூடிய கிளாரிட்டி, மன மகிழ்ச்சி, இதெல்லாமே கண்டிப்பாக அக்டோபர் வரை உங்களுக்கு கிடைக்காது. ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து மெடிடேஷன், தியானம், யோகா போன்றவை செய்வதனால் டெம்பரரியாக சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கொள்வது போன்ற நிலையில் மனதை நீங்கள் தெளிவாக வைத்துக்கொள்ள பயிற்சி செய்வது மட்டுமே உங்களுக்கு ஜூன் 2 முதல் அக்டோபர் 2 வரை உங்களுக்கு உதவக்கூடிய பலன்களாக இருக்கும். தந்தை ஆரோக்கியமும் அதிக கவனம் தேவை, தாயார் ஆரோக்கியமும் அதிக கவனம் தேவை. ஜாதகர்களுக்கு மன அழுத்தத்தினால், குடும்ப பிரச்சனைகளால், ஒரு சில மன அழுத்தத்தினால் பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்களுக்குமே ஹோல் ஆரோக்கியம் ஃபிசிக்கலி மென்டலி சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். ஸோ மிதுன ராசிக்கு பொருளாதாரம் மட்டும் இந்த ஆண்டு சப்போர்ட் பண்ணும். மற்ற எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் பொறுமையாக இருப்பது, இல்லைனா சகித்து கொண்டு டாலரேட் செய்து கடவுளிடம் சரணாகதி அடைவது, குருவாக இருப்பவர்களை அடிக்கடி சென்று வழிபாடு செய்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்வது, இது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும்.